சிவனுக்கு அசுரனான ஜலந்திரனுடன் போர் ஏற்பட்ட போது போர் ஒரு முடிவுறாமல் நீண்டு கொண்டே சென்றது. அதற்கான காரணம் ஜலந்திரனின் மனைவி பிருந்தா. அவனை இப்போரிலிருந்து காக்க உண்ணா நோன்புடன் பதிவிரதத்துடன் அவள் வாழ்ந்து வந்தாள். இதனை கண்ட தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். விஷ்ணு ஜலந்திரனை போடு மாறுவேடமிட்டு ஜலந்திரன் வீட்டிற்கு செல்கிறார். பிருந்தாவுடன் கூட பிருந்தாவின் பதிவிரதை கெடுகிறது. இதனால் பலம் இழந்து வந்த ஜலந்திரனை சிவன் அழித்தார். இதை அறிந்த பிருந்தா விஷ்ணுவை நோக்கி, நீ அடுத்த பிறவியில் மனிதனாக பிறந்து உன் மனைவியை மாற்றொரு ஆடவன் கவர்ந்து சென்று அவள் மீது சந்தேகப்பட்டு உன் மனைவியை நீயே அக்னி குண்டத்தில் இறங்கச் செய்வாய் என்று சாபமிட்டார். ராமனுக்கு ஏற்பட்ட சாபம் சீதா பிராட்டியின் மீது வந்தது.